la. Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். அமீர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அது ஏற்புடையதா ஏற்பில்லாததா அப்பதான் அங்க ஒரு விவாதமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆக்சுவலா கொட்டுக்காளி அது வணிக ரீதியான படம் இல்லை. ஓகே, அது டெஃபினட்டா அதுல நம்ம மாற்று கருத்தே கிடையாது. அது ஒரு விருதுக்கான தகுதியான படம். இயக்குனர்ன்ற பேர்லயோ இல்லைன்னா திரையுலகத்துல நான் முக்கியமான நபர்கள்ன்ற பேர்லயோ ஒரு திரைப்படத்தை நீங்க கொச்சையாக பேசுறதோ இல்ல அதை எடுத்த ஆள் தப்பான ஆள் நானா இருந்தா அதை பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்றதோ இது மக்கள் மீது திணிக்கப்பட்ட வன்முறைன்னு சொல்றாரு. நீ அதை பேசின பேச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதுல என்ன வன்முறை இருக்கு? ஒரு சினிமாங்க அது. இயக்குனர்களுக்கு படத்தை போட்டு காமிச்சாங்க. போட்டு காமிச்ச பல பேரும் மேடையில ஏறி அப்படி பயங்கரமா புகழ்ந்து தள்ளினாங்க. ஒரு இயக்குனர் கம் நடிகர் நான் ஆடை இல்லாம நிர்வாணமா டான்ஸ் ஆடுவேன்னாரு, ஓடுவேன்னாரு. சிவகார்த்திகேயனாவே இங்க பல பேருக்கு எட்டிக்காயா இருக்கு. சிவகார்த்திகேயனா பல பேர் இங்க கழுவி கழுவி ஊத்தலாமா அடிக்கலாமா ஏறி அடிக்கலாமான்னு பாத்துட்டு இருக்காங்க. வெறுவாயே மின்னுட்டு இருந்த பல பேருக்கு அவல் கொடுத்த மாதிரி இந்த திரைப்படம். இன்னும் பல பேர் பல விமர்சனங்கள் பார்த்தேன். சூரிய கூட்டு போய் சிவகார்த்திகேயன் காலி பண்ணிட்டாரு, சூரிய வளர்ச்சியை சிவகார்த்திகேயன் காலி பண்ண. ஏன் உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? இங்க இருக்கிற அரசியலே என்னால இன்னும் கத்துக்க முடியல, எனக்கு இங்க அவ்வளவு அரசியல் இருக்கு அப்படின்றாரு. எதனை குறிக்கிறாரு? எல்லாரும் ஆளாக்கி விட்டான்னு சொல்றாங்க. நான் அப்படி யாரையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அவர் இந்த நடிகரை தான் சொன்னாருன்னு என்னையே முழுக்க. ஆனா அவர் குறிப்பிட்டது தனுஷே கிடையாது. எவ்வளவு பேருக்கு அந்த உண்மை தெரியும்? நான் சொல்லட்டுமா அந்த யாரை குறித்து அவர் சொன்னாருன்னு? முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி வேலைக்கு தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சிமனர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இயக்குனர் கோடாங்கனை நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசி போறோம். என்ன பிரச்சனை உனக்கு? அண்ணே வணக்கம். வணக்கம். பத்திரிகையாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வரவேற்பு கொடுக்கணும். மகிழ்ச்சி. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசுவோன்னே முதல்ல கேட்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த கொட்டுக்காளி இஷ்யூ. படம் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனம். அமீர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அது ஏற்புடையதா ஏற்பில்லாததா அப்பதான் அங்க ஒரு விவாதமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆக்சுவலா கொட்டுக்காளி அது வணிக ரீதியான படம் இல்லை. ஓகே, அது டெஃபினட்டா அதுல நம்ம மாற்று கருத்தே கிடையாது. அது ஒரு விருதுக்கான தகுதியான படம். அவங்க ஒரு நோக்கத்தை எடுத்திருக்காங்க. விருதுகளும் கிடைச்சிருக்கு. சர்வதேச அரங்கில் அந்த படத்துக்கு விருதுகள் கிடைச்சிருக்கு. அதை வாங்கி சிவகார்த்திகேயன் அதை வெளியில கொண்டு வந்திருக்காரு. இப்ப அவரு தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காரு. தியேட்டர் ரிலீஸ் பண்றதுன்னா சும்மா ஏதோ தியேட்டருக்காரன் சும்மா தியேட்டர் கொடுத்துட மாட்டாங்க. காசு கொடுத்தாதான் தியேட்டரே தருவாங்க. அப்ப என்னோட படத்தை நீங்க திரையிடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் பணம் கட்டி தான் படம் தியேட்டருக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? யாரும் காசு கொடுத்துலாம் அந்த படத்தை போடல. அந்த அடிப்படையில செலவு பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன். சரி, இப்போ ஆடியன்ஸ் தான், நீங்க காசு கொடுத்து பாக்குற ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு படம் பிடிக்குதா பிடிக்கலையா உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. காசு கொடுக்குறான் பாத்தீங்களா, 100 ரூபாய் 160 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து பாக்குற ஆடியன்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு தான் உரிமை இருக்கு. திட்டுவதற்கு என்ன வேணா நீங்க பேசலாம், கழுவி ஊத்தலாம், தப்பே கிடையாது. ஆனால் நான் இயக்குனர்ன்ற பேர்லயோ இல்லைன்னா திரையுலகத்துல நான் முக்கியமான நபர்கள்ன்ற பேர்லயோ ஒரு திரைப்படத்தை நீங்க கொச்சையாக பேசுறதோ இல்ல அதை எடுத்த ஆள் தப்பான ஆள் நானா இருந்தா அதை பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்றதோ உங்களுக்கு யாரும் அந்த ரைட்லாம் கொடுக்கவே இல்லை. இப்போ அமீர் பேசின விஷயத்துல அவர் இதே மாதிரி ஒரு படம் தயாரிச்சிருக்காங்க. அந்த படத்தினுடைய நிகழ்வுல தான் அது பேசுறாரு. நீங்க இதே மாதிரி வணிக ரீதியான படம் இல்லைன்னா நீங்களே முடிவு பண்ணீங்க. நான் ஒருவேளை படம் தயாரிச்சிருந்தேன்னா அந்த படத்தை நான் இங்க தியேட்டருக்கு எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். அது அவருடைய விருப்பம், அவர் தயாரிப்பாளராக இருந்தா. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா இது மக்கள் மீது திணிக்கப்பட்ட வன்முறைன்னு சொல்றாரு. நீ அதை பேசின பேச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதுல என்ன வன்முறை இருக்கு? ஒரு சினிமாங்க அது. அவர் அது வணிக ரீதியான சினிமாவா, ஆர்ட் பிலிமா, இல்ல அது டாக்குமெண்ட்ரி பிலிமா அப்படின்றதான் காசு கொடுத்து பாக்குறவன் பார்த்துட்டு போறான், அவன் திட்டிட்டு போறான். அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களுக்கு யார் கொடுத்தா அந்த அதிகாரத்தை? மக்கள் மீது திணிக்கப்பட்ட வன்முறை ஏன் சொல்றீங்க? சிவகார்த்திகேயனாவே இங்க பல பேருக்கு எட்டிக்காயா இருக்கு. சிவகார்த்திகேயனா பல பேர் இங்க கழுவி கழுவி ஊத்தலாமா அடிக்கலாமா ஏறி அடிக்கலாமான்னு பாத்துட்டு இருக்காங்க. வெறுவாயே மின்னுட்டு இருந்த பல பேருக்கு அவல் கொடுத்த மாதிரி இந்த திரைப்படம் கலவையான விமர்சனம் இருக்கு. இந்த படம் வெளிவருவதற்கு முன்பா பல இயக்குனர்களுக்கு படத்தை போட்டு காமிச்சாங்க. போட்டு காமிச்ச பல பேரும் மேடையில ஏறி அப்படி பயங்கரமா புகழ்ந்து தள்ளினாங்க.
ஒரு இயக்குனர் கம் நடிகர் நான் வந்து ஆடை இல்லாமல் நிர்வாணமா டான்ஸ் ஆடுவேன்னாரு, ஓடுவேன்னாரு. இப்ப மாறுபட்ட விஷயங்களோட இயக்குனர்கள்லாம் வந்து பேசுறாங்கல்ல, அந்த படத்தை அப்படி சிலாகித்து பேச நாட்கள்லாம் உண்டு இல்ல. ஓகே, நீங்க பல விருதுகளை வென்ற படம், இது விருதுக்கான ஒரு படம். இதை வந்து வணிக ரீதியா நீங்க காமிக்கணும்னு மக்கள்கிட்ட இந்த விமர்சனத்துக்கு உள்ளாக்கிக்கிட்டீங்களே அப்படின்றாங்களே. அது வந்து சொல்வதற்கு அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை வந்து நீங்க தியேட்டருக்கு எடுத்துட்டு வந்திருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்றது ஒரு வகை. புரியுது. மக்கள் மீது திணிக்கப்பட்ட வன்முறை, நீயா இதை செஞ்ச, நானா தான் செஞ்சிருக்க மாட்டேன், உனக்கு அப்படி என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்றது உனக்கு யார் ரைட்டு கொடுத்தா? அது யாரா இருந்தாலும். இப்ப அமீர் கருத்தை, அமீருக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கு, தனிப்பட்ட ஒரு நோக்கத்தோட பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய விஷயத்தை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவருக்கு மட்டும் தான் வச்சுக்க முடியும். பொது வெளியில சொல்லணும்னா நாகரிகமா தான் சொல்லணும். இது எப்படி சொல்ல முடியும்? வன்முறைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது தப்பு இல்லையா? அப்ப அவருக்கு ஏதோ தனிப்பட்ட விதத்துல சிவகார்த்தியின் மீது என்ன கோபமோ என்னமோ தெரியலையே. எல்லாரும் அடிக்கிற மாதிரி அவர் ஒரு போற போக்கில கூப்பிட்டு 2 மண்டையில 2 கொட்டின மாதிரி கொட்டி வச்சிருக்காரு. என்ன சொல்ல வரேன், இந்த படம் தோல்வி அடைந்த படம், இந்த படம் சரியில்லை, இந்த படம் குப்பை, அதை ஆடியன்ஸ் சொல்லிட்டு போட்டோம் சார். நீங்க ஏன் சார் சொல்றீங்க? வணிக ரீதியான படமா இல்லைன்றதை அவன் முடிவு பண்ணிக்கிறாங்க. தியேட்டர்ல ஒரு படம் சென்சார் வாங்கிட்டாலே வெளியிடலாமா வெளியிட வேணாமான்றத தயாரிச்சவங்க தான் முடிவு பண்ணோம். நான் கூட தான் படம் வந்து இயக்குனராக ஒரு படம் எடுத்தேன் 2007. அது வந்து டாக்குமெண்ட்ரி பிலிம் தான். அது 1 மணி நேரம் 20 நிமிஷம். அந்த படம் ஒரு நபருடைய வாழ்க்கை வரலாறு, பசும்பொன் தேவர் வரலாறுன்னு அந்த படத்தோட பேரு. முத்துராமலிங்க தேவர் குறித்து நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க, இல்ல நிறைய பேர் படம் எடுக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா முழு படம் வந்ததில்லை. நான் முதல் முறையா இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரியில் அது ஒரு படம் தான் இருக்கு. அது வணிக ரீதியான படமே இல்லை, அது டாக்குமெண்ட்ரி பிலிம். வாய்ஸ் ஓவர்ல ஒரு கதை சொல்லியிருப்பேன் நான். 1 மணி நேரம் 20 நிமிஷம் தமிழ்நாடு முழுக்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணோம். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுமா வேணாமான்றதை நாங்க தான் முடிவு பண்ணோம். ஓகே, அது தயாரிச்சவர் முடிவு பண்றாருங்க, நீங்க யார் டிசைட் பண்றதுக்கு? கூழாங்கல் அப்படின்ற ஒரு படமும் இப்ப இவரோட படைப்புல வந்ததா, அதை பாராட்டின மக்கள் ஓடிடில இருக்கு, நிறைய பேர் பேசும் பொருள் அமைஞ்சிருக்கு அந்த கதைக்களம் அப்படின்றப்ப அவன் அங்க போய் பார்த்துக்கு போறான். அவனுக்கு ஒரு தேவை இருக்கு. ஆனா அவன் தியேட்டருக்கு வரும்போது என்ன நினைக்கிறான்னா, அவனோட கை காசு போடும் பொழுது இதுல இந்த மாதிரி விஷயங்கள் குறையா இருக்கு, இன்டர்வியூல இதுல எனக்கு பிரச்சனையா இருக்கு, முடிவு எனக்கு தெளிவான, இந்த படத்தை நான் ரசிக்கிறேன், ஆனா அந்த விமர்சனத்தை என்னால ஏத்துக்க முடியல. ஒருத்தன் சொல்றான் இயக்குனரை நான் அடிப்பேன் அப்படின்றான், அதை என்னால ஏத்துக்க முடியல. அந்த படத்தை அப்படியே விட்டுருந்தா அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். அந்த மாதிரி இமேஜின் பண்ணி இந்த வார்த்தைகளை, இந்த ஆஸ்பெக்டுக்குள்ளேயே நீ போக வேண்டாங்க. நீங்க வந்து இயக்குனர் அடிப்பேன்னா இந்த படத்துக்கு தான் அடிப்பேன்றானா? இதை விட மிக பிரமாதமான படங்கள்லாம் வந்து இப்ப சமீபத்துல இந்தியன் 2 வாங்காத ஒரு விஷயமாங்க. இணையத்தை திறந்தீங்கன்னா பயங்கரமா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருக்கு அவர் மேல வந்து பிரம்மாண்ட இயக்குனர், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதே கிடையாதுன்னு அப்படி ஏகப்பட்ட படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தவர் தான் அவரு. எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்கதான் செய்யும், எல்லாருக்கும் ஒரு சறுக்கல் இருக்கதான் செய்யும். இந்த படம் என்ன மாதிரியான விமர்சனத்தைனா, காசு கொடுக்கறவன் எதை வேணா சொல்லலாம். உங்களுக்கு அவங்க மேல ஒரு என்ன கோபம் இருக்கு, இல்ல என்ன விஷயத்தை நீங்க சொல்ல வரீங்கன்னா பொது வழியில சொல்லக்கூடாது சார். புரியுது. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு, உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. நீங்க ஒரு இயக்குனர், நடிகர், ஒரு தயாரிப்பாளர். ஒரு படம் தயாரிக்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு உங்களுக்கு தெரியும். அதோட வேதனை என்னன்னு தெரியும், அது வலி என்னன்னு தெரியும், பாசு போட்டா எடுக்க முடியுமான்னு தெரியும். அப்ப நீங்க பொது வழியில மைக் அடிச்சு என்ன வேணா பேசலாமா? நான் அந்த ஆஸ்பெக்ட்ல தான் சொல்றேன். சரி, அவருக்கு ஒரு கருத்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருக்கும்ல. படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு கருத்து. இப்ப ஆடியன்ஸ்ல பாதி பேர் படம் நல்லா இருக்குன்னு சொல்றவங்க இருக்க தான் செய்யறான். படத்தை விமர்சிக்கிறவங்க விமர்சிக்க தான் செய்ய போறாங்க. அந்த படம் வணிக ரீதியான படம் இல்லைன்றதை நாமளும் தான் ஒத்துக்கிறோம். அது வணிக ரீதி கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு டான்ஸோ, ஒரு ஆட்டம் பாட்டமோ, ஒரு பெரிய ஃபைட்டோ, சண்டையோ ஒன்றும் கிடையாது. அது ஒரு பெண் மீதான ஒரு அணுகுமுறை எப்படி இருக்கு, ஒரு அடக்குமுறை எப்படி இருக்கு, ஆணாதிக்கம் என்ன அப்படின்றத அவருக்கே உரிய பாணியில சொல்றாரு. சார் அது நடிச்சது சூர்யா ஒரு விருப்பப்பட்டு நடிக்கிறாரு. இன்னும் பல பேர் பல விமர்சனங்கள் பார்த்தேன். சூரிய கூட்டு போய் சிவகார்த்திகேயன் காலி பண்ணிட்டாரு, சூரிய வளர்ச்சியை சிவகார்த்திகேயன் காலி பண்ண. ஏன் உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? தொடர்ந்து சிவகார்த்திகேயனே டார்கெட் பண்றதுக்கு என்ன காரணம்? சுயம்புவா தனியா வளர்ந்துருக்காரு. அவ்வளவு. இதை சொன்னோம்னா நம்ம இணைய கூலின்றுவானுங்க. ஒரு கும்பல் இருக்கு, இந்த இணைய கூலி கும்பல் ஒண்ணு. இதே வேலை அவங்களுக்கு. சிவகார்த்திகேயன் என்ன பண்ணாலும் அதுக்கு நேரா வந்து கட்டைய போடுறது தான். பேசுறதும் கூட சமீபத்துல விமர்சனமா இருக்கு. ஏதோ ஒரு விருது விழாக்கு போயிட்டு கூட அரசியலுக்கு போவீங்களான்னு கேட்டப்ப, இங்க இருக்கிற அரசியலே என்னால இன்னும் கத்துக்க முடியல, எனக்கு இங்க அவ்வளவு அரசியல் இருக்கு அப்படின்றாரு. எதனை குறிக்கிறாரு? ஏன் சிவகார்த்திகேயன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது என்னன்னா, அவர் வந்து இந்த கொட்டுக்காலியே திரும்பி நம்ம வந்துருவோம். கொட்டுக்காலி விழால பேசும்போது ஒரு பேச்சு வந்து பேசு பொருளா மாறிடுச்சு. அவர் என்ன சொன்னாரு? எல்லாரும் நான் ஆளாக்கி விட்டேன்னு சொல்றாங்க, நான் அப்படி யாரையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அவர் வந்து இந்த நடிகரை தான் சொன்னாருன்னு பின் பாயிண்ட் பண்ணி அந்த நடிகர் தொடர்பான ரசிகர்கள்லாம் இவரை போட்டு சாமடி அடிக்கிறாங்க. சும்மாவே மென்னுட்டு இருந்தவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இதை போட்டு பொழந்தாங்களா? இணைய முழுக்க அதுதான் நான் சொல்ல வரேன். இணைய முழுக்க அதுதான் பேசினாங்க. ஆனா அவர் குறிப்பிட்டது தனுஷே கிடையாது. எவ்வளவு பேருக்கு அந்த உண்மை தெரியும்?
நான் சொல்லட்டுமா அந்த யாரை குறித்து அவர் சொன்னாருன்னு? இப்படி வெளிப்படையா பேசக்கூடியவர் நம்ம இயக்குனர் எழில். எழில் வந்து சிவகார்த்திகேயன் வச்சு படம் பண்ணவர். ஆமா, அவர் இன்னைக்கு வந்து அவருக்கு கால் ஷீட் தேவை இருக்கு. சிவகார்த்திகேயன் கிட்ட கால் ஷீட் கிடைக்கல. நான் வளர்த்து விட்டேயா, நான் ஆளாக்கி விட்டேயா, அது இயல்பா பேசுறது. இது வந்து பின் பாயிண்ட் பண்ணி எழில் வந்து சிவகார்த்திகேயன் காலி பண்ணோம்லாம் பேசல. போற போக்குல நண்பர்கள் வட்டாரத்தில் சொல்லுவோம்ல, நான் தான் ஆளாக்கி விட்டேன், இப்ப பாரு அவன் பெரிய இடத்துக்கு போயிட்டான், நமக்கு ஒரு டேட் தர மாட்டேங்கிறாங்கன்னு ஆதங்கத்துல சொல்ற விஷயம். இது பல முறை அவர் காதுக்கு போயிருக்கு. எனக்கே தெரியுதுன்னா அப்புறம் அவருக்கு காதுக்கு போயிருக்காதா? நான் ஒரு பத்திரிகையாளரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கே தெரியுது எழில் இயக்குனர் தான் இதை பத்தி பேசினாருன்னு. இது வந்து குறையாக கிடையாது. ஆனால் குறை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி லென்ஸோட அலையறான்ல பல பேர். அவனுக்கு இது கிடைச்ச உடனே இவன் சொன்னது வந்து சிவகார்த்திகேயனுடைய பேச்சினுடைய சாராம்சம் தனுஷை தான் சொன்னாரு. அது தனுஷுக்கு சம்பந்தமே இல்லை. அது இப்ப தனுஷுக்கும் சிவகார்த்திகேயன் என்ன புரிதல் இருக்கு, என்ன விஷயம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அதுக்குள்ள ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தனுஷை தான் அவர் சொன்னாருன்னு அந்த ரசிகர்கள் எல்லாம் சிவகார்த்திகேயன் அடிக்கிறது, சிவகார்த்திகேயன் சம்பந்தப்பட்டவங்க இதுக்கு பதில் சொல்றது, இப்படியே ஓடிச்சா? இதோட உள்ளான விஷயம் யாருக்காவது தெரிஞ்சுதா? இந்த மாதிரி மாறி போறது தான். இப்ப நீங்க கொட்டுக்காளியை தயாரிச்ச தயாரிப்பாளரா சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்தை நாம ரசிச்சோம், எனக்கு அது படம் பிடிக்குது, இந்த படத்தை நான் தியேட்டருக்கு எடுத்துட்டு வரேன், தியேட்டருக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கான சாதக பாத லாஸ் ப்ராஃபிட் எல்லாத்தையும் அவர் தான் அனுபவிக்க போறார். ஆமா ஆமா, காசு கொடுத்து படம் பார்க்கறவன் திட்ட தான் செய்வான். சார் ஓஹோன்னு ஓடணும்னு நினைச்சு பெரிய ஸ்டார் காஸ்டோட வந்த படம் கூட பயங்கரமா திட்டு வாங்குது சார். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க நினைக்கிற மாதிரியே கிளாமர் படமாவே, நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லா சண்டைகளோட எல்லா பாட்டு பயங்கரமா இருக்கிற படங்களே எல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் எப்படி வரும்? நீங்க திரைப்படமா நீங்க பார்த்து நான் திரைப்படம் எடுத்திருக்கேன், வணிக ரீதியான படம், இந்த நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே அதுக்குள்ள இருக்கு, வாங்கன்னு சொல்லி நீங்க விளம்பரப்படுத்தி அதை உங்களை ஏமாத்தினாதான் அதுக்கு பேர் ஏமாத்து வேலை. ஓகே, நீங்க ஏற்கனவே இந்த இயக்குனர் என்ன மாதிரியான இயக்குனர் ஊர் உலகத்துக்கே தெரியும். அடுத்து ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு தெரியும், எல்லா இயக்குனரும் பாராட்டுறாங்க. ஒரு நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவரா பாராட்டினாவே அந்த படம் ஆர்ட் பிலிமா தான் இருக்கும். இப்ப நீங்க வாழையை கூட தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. வாழை வசூல் ரீதியா வந்துகிட்டு ஒரு யதார்த்த விஷயம், நிஜமா நடந்த சம்பவத்தை எடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க அதுக்குள்ள விமர்சனம் எல்லாமே இருக்கு. அதுல பாதிக்கப்பட்டவங்க 2 கால்களை இழந்து ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க, எனக்கு வந்து வாழ்க்கையே போயிருச்சு, என் வாழ்வாதாரம் போயிருச்சு, ஆனா மாரி செல்வராஜ் என்னை கண்டுக்கவே இல்லை, எனக்கு எந்த விதத்திலும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல, அதுல உதவி செய்தவர்கள்லாம் ஒரு கூட்டம், நாங்கெல்லாம் உதவி செஞ்சோம், எங்க பேரே வரல, எங்க ஊர் பேரே சொல்லவே இல்லை, அவர் வணிக ரீதியா அவர் ரொம்ப சீட் பண்ணிட்டாருன்னு மாரி செல்வராஜ் திட்ட கூட்டம் இருக்குதானே செய்யுது. சார் விமர்சனங்கள் வரதான் செய்யுங்க, புரியுது. நீங்க உங்க பார்வை என்னவா இருக்கு? அப்ப நீங்க சிவகார்த்திகேயனுக்கு ஆலோசனை சொல்றதா இருந்தா மரியாதைக்குரிய நண்பர் அமீர் நேரா அவரும் போனை போட்டு சொல்ல வேண்டியதானே. பொது வழியில நீங்க வந்து சிவகார்த்திகேயன் பண்ணது தப்பு, மக்கள் மீது வன்முறையை நீ வந்து திணிச்சிருக்க, இது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க சிவகார்த்திகேயனை குற்றப்படுத்துவது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஓகே, ஆனா இந்த கேள்வியும் வைக்கல நானே. அப்ப சிவகார்த்திகேயன் கொட்டுக்கலையில லாபம் வரும்னு பண்ண கிடையாது, நஷ்டமா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன், அந்த படைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் தெளிவா சொல்லிதான் நீங்க அந்த இதுலயே இந்த படம் லாபம் அடைந்தால் நான் இன்னொரு படம் வந்து அப்படியே எடுத்துட்டு போய் வினோத் கிட்ட கொடுத்து நீ இன்னொரு படம் பண்ணுன்னு தான் சொல்லுவேன். சரி, நான் நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கிற லாபத்திலிருந்து நான் எடுக்கிறேன். இன்னைக்கு எத்தனை நடிகர் அந்த முடிவுக்கு வராங்க? நீங்க சினிமா சார் இங்கேயே போட்டு இங்கேயே வளர்ந்து இங்கேயே எல்லா விதத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க இங்க கிடைக்கிற காசு எடுத்து ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்றாங்க, கார் பங்களா வசதியோடு வாழறாங்க, வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க, வெகு சிலர் தான் படம் தயாரிக்கிறாங்க. புரியுது. இந்த துறை தான் உங்களுக்கு கொடுக்குது எல்லா அதிகாரத்தையும். அந்த துறைக்கு வருகிறவர்களுக்கு சின்ன சின்ன முரண் இருக்கதான் சார் செய்யும். அதை நீங்க நட்பு ரீதியில் என்ன பண்ணிருக்கணும், சிவகார்த்திகேயன் போன் பண்ணி, அப்பா இது நீ என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட, நீ இது நீ வந்து தியேட்டருக்கு எடுத்துட்டு வர, தியேட்டருக்கு வரப்போகுதுன்ற விஷயம் முன்னாடியே தெரியும், ஏதோ திடீர்னு எல்லாம் வரல சார். இயக்குனர்களுக்கு படம் போட்டு காமிச்சாச்சு, காமிச்ச பிறகு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, அதுக்கப்புறம் தான் தியேட்டருக்கே வருது. அப்ப முன்னாடியே சொல்லிருக்கலாமே நீங்க, இதை தியேட்டருக்கு எடுத்துட்டு வராத சிவா, தயவு செய்து வேண்டாம். அந்த மேடையில பேசும் போது நீங்களும் போய் பேசிருக்கலாமே. இல்ல நீங்க பல மேடைகள் அதுக்கப்புறம் பேசுனீங்க, அந்த ஏதாவது ஒரு மேடையில சொல்லிருக்கலாமே, கொட்டுக்காளியே சிவா வந்து தியேட்டருக்கு எடுத்துட்டு வரவே கூடாது, வர்றதுக்கு முன்னாடி. சார் ஆலோசனை கொடுக்கணும், நட்பு ரீதியா நம்ம வந்து அவர்களோட பழகணும்னா எப்படி வேணா சொல்லலாங்க. புரியுது. இது ஒரு சர்ச்சையா சலசலப்பாகணும்னா இப்ப நீங்க அப்படி பேச போய் தான் சலசலப்பா ஒரு கேள்வி நீங்க முன்வைக்கிறீங்க. கண்டிப்பா. ஆனா சிவகார்த்திகேயன் தனுஷை குறிப்பிடல அப்படின்றதை மீறி சமீபத்துல அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் கேள்விப்படுறோம். அது உண்மைங்களா? அந்த சந்திப்புல என்ன நிகழ்வு நடந்தது? ஆனா 2 பேரும் இருக்கக்கூடிய புகைப்படம் அது கிளியரா கூட இல்ல, அப்படி இப்படிதான் அவங்களுக்கு கிடைக்கவும் வந்துச்சு. சோ 2 பேருக்கும் நட்பு ரீதியா நம்ம இருந்தது. ஒரே ஒரு விஷயம் தான், இங்க வந்து சினிமாவில யாருக்கும் எதிரி கிடையாது. ஓகே,
அவங்கவுங்க வழியை பார்த்து அவங்க போயிட்டு இருக்காங்க. யாருடைய வளர்ச்சியும் யாருக்கும் தேவைப்படலை. இப்ப நீங்க வந்து தனுஷ் வந்து அந்த படத்தின் மூலமாக சிவகார்த்திகேயன் அடுத்த கடத்துக்கு நகர்த்தினாருன்னா ஆமா நகர்த்தினாரு, அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. தனுஷ் தனக்கான வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. இங்க எல்லாமே இந்த ஒப்பீடுகளே போயிருச்சு. முன்னாடி இருந்த மாதிரி இப்போ ஒப்பீடே கிடையாதுமா. ரஜினி கமல் இந்த மாதிரி வந்து அப்படின்னு ஒப்பீடுகள் இருந்தது இல்ல, சிம்பு தனுஷ் அப்படின்னு ஒப்பீடு. இப்ப ஒப்பீடு ஏதாவது சொல்றாங்களா யாராவது? ஏன்னா அவரவர் வேலையில அவரவர் வேறு ஒரு தூரத்துக்கு போயிட்டாங்க. பட் சிம்பு தனுஷ்னு சொன்ன ஒப்பீடே இப்போ வந்து அந்த ஒப்பீடு அளவுலயா இருக்கு. சிம்பு அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அவரையெல்லாம் தாண்டி தனுஷ் வந்து இயக்குனராகவும் வேற இடத்துக்கு போயிட்டாரு, தயாரிப்பாளரா போயிட்டாரு, இயக்குனரா போயிட்டாரு, இங்க எங்கேயோ போயிட்டாரு. இப்ப அவர் உயரத்துல இருக்காரா? அந்த ஒப்பீடே இப்ப இல்லாம போச்சு இல்ல. அதனால இது வந்து அவங்களுக்குள்ள முரண் இருக்கா, சண்டை இருக்கான்னா அவங்க தான் சொல்லணும். ஆமா எனக்கு சண்டை இருக்கு, எனக்கு முரண் இருக்குன்னு அவங்க தான் சொல்லணும். சொல்ல மாட்டாங்க. ஏன்னா திரையுலகத்துல நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். ஒரே மேடையில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அங்க வந்து நான் வந்து சண்டை போட்டுக்கணும் அதனால பேச மாட்டேன். இன்னைக்கு பயங்கரமா பரவலா பஞ்சாயத்துகள் இருந்தா இதே அமீரும் கார்த்தியுமே பல மேடைகள்ல ஒன்னா உட்காந்துருக்காங்க. அந்த மூலையில அவரு இந்த மூலையில அவர்லாம் உட்காந்துருக்காங்க இல்லையா. இயல்பு அது, அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. புகைப்படம் வெளியில வரல, அது வந்ததும் பெருசா தெரியல. ஆமா, அவர்களுக்குள்ள நட்பு அப்படின்றது வந்து எப்பவுமே போகாதுமா. சரி, நீங்க விஜய்க்கும் அஜித்துக்கும் எடுத்துங்க, அவங்களுக்கு என்ன சண்டை இருக்கு? இப்ப என்ன சொல்லுவாங்க? எப்பவுமே எப்ப பார்த்தாலும் விஜய் ரசிகர்கள் அவங்களுக்குள்ள வந்து அந்த சினிமான்னு வரும்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்பத்துல ஒரு விஷயம்னா போய் ஒன்னோட ஒண்ணு கலந்துடுறாங்க இல்லையா. இங்க எங்க முரண் இருக்கு சார்? நடிகர்கள் அவங்களுக்குள்ள நட்பா தான் இருக்காங்க. ஏத்தி விடுறவங்க இருக்கிற வரையும் அவர்களுக்கு அது செய்தியா இருக்கு, நமக்கு அது ஒரு தகவலாக வெளியில வருது. அவ்வளவுதான். இந்த கேள்வியும் கேட்டேன்னு ரஞ்சித் அவர்கள் ஒரு விஷயம் வாழைப்படத்தப்ப சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் பேசின விஷுவல் ஒன்று போட்டிருந்தாங்க. எனக்கு பரியரும் பெருமாள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு கர்ணனை விட அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணும் பொழுது, அப்ப இன்னும் சோசியல் மீடியாக்கள் என்ன போறாங்கன்னா, ரஞ்சித் பேசினது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பதிலாக தான் இருந்துச்சு. ஏன் அப்ப நாங்க சண்டை செய்யக்கூடாது, நாங்க சண்டை செஞ்சா அது உங்களுக்கு பிடிக்காதா, எதிர்த்து நின்று கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறாங்க. அதுவும் சிவகார்த்திகேயன் கேட்ட கேள்விக்கான பதிலா இல்ல அவர் யதார்த்தமா ரஞ்சித் அவர்கள் சொன்ன பதிலா, இது ரெண்டும் தனித்தனியா பேசப்பட்டதை இப்படி இணைச்சி போடுறாங்களா அப்படின்றதான் கேள்வியா. இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு சர்ச்சையை உருவாக்கணும்னா இதையெல்லாம் தேடி 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 எடுத்து போடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க ஏதோ ஒரு மேடையில பேசியிருப்பாங்க. அவங்க பேசின மேடை பேச்சினுடைய சாராம்சம் இவர்களை குறிக்காது. ஆனா இவர்கள் பேசின விஷயத்தோட அதையும் நீங்க கிளப் பண்ணீங்கன்னா ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி தோற்றம் ஏற்படும்ல. இதைத்தான் இப்ப எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க சிவகார்த்திகேயனுக்கு உங்களுக்கு என்ன படம் பிடிக்குதுன்றது நீங்க தான் சார் சொல்லணும். ஆமா, 10 படம் வந்திருக்கும், அதுல உங்களுக்கு பிடிச்ச படத்தை தான் நீங்க சொல்லுவீங்க. அது ஏன் அந்த படத்தை நீங்க சொன்னீங்கன்ற காரணம் உங்களுக்கு தான் தெரியும், உள்ளான விஷயம் அது. இப்ப பரியரும் பெருமாள் வந்து எந்த குறியீடுகளும் இல்லாம வந்தது, ஒரு பெரிய வலியை சொல்லிச்சு, திருப்பி அடிக்காத விஷயத்த சொல்லிச்சு அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்கல்ல. இந்த ஒப்பீடே தப்பு. அந்த படத்தை மக்கள் கொண்டாடினாங்கல்ல, எல்லா தரப்பு மக்களும் கொண்டாடினாங்கல்ல. அந்த படத்துல வந்து திருப்பி அடிக்கலன்றதான் கொண்டாடினாங்களா? அப்படிலாம் கிடையாது. அசுரனை கொண்டாடலையா? ஓகோன்னு கொண்டாடினாங்களே. சரி, இங்க வந்து படைப்பை தான் கொண்டாடுகிறார்களே தவிர படைப்புல நீ என்ன சொல்லியிருக்க, அது யாருக்காக சொல்லப்பட்டுச்சு, அதை தேடிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் வந்து அவங்களுக்கு வேற வேலையே கிடையாதுங்க. இதுதான் அவங்களோட வேலை. ஆனா இப்ப மாதிரி என்ன சொல்றாரு, என் வாழ்க்கையில நான் பட்ட வலிகளை அனுபவங்களை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன சினிமா ஏத்துக்கலன்னா நான் போய் தெருவில் நின்று பாடுவேன், தெருவில் நின்று ஆடுவேன், என்ன வேணா பண்ணுவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது, சினிமாவை நான் தான் எடுத்துக்கிட்டேன், என்ன சினிமா எடுக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனால் அப்படியே நீங்க கட் பண்ணீங்கன்னா ரஞ்சித் அவருடைய எல்லா படங்கள்லயுமே அவர் தனக்குன்னு ஒரு பாணி வச்சிருக்காரு. அது அவருக்கு சாதி சார்ந்த பாணியா இல்ல அவர் வந்து நிலம் சார்ந்த விஷயத்த நான் பேசித்தான் ஆகணும், பூர்வக்குடி சம்பந்தமா நான் ஒருத்தனாவது கருத்து சொல்வேன்னா அவருக்கான பாணி. அதையும் அவர் பேசுறாருன்னு கேட்க முடியாது. இது ரஞ்சித்துக்கும் சிவகார்த்திகேயனுக்கு ஏதாவது சிண்டு முடியுமான்னு தேடுறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அதனால அவர் சொன்னது இவர் சொன்னதை ரெண்டு சேர்த்து வச்சு அப்ப அவருக்கு இது பிடிக்கல, திருப்பி அடிச்சா பிடிக்கல, அப்ப சிவகார்த்திகேயனை சாதி சாயம் பூசி ஒரு விஷயம் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. இது கீழ்த்தரமான ரொம்ப தப்பான ஒரு ஒப்பீடு, தவறான ஒரு அணுகுமுறை. புரியுதுன்னு கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா ஏன் திடீர்னு இவ்வளவு பெரிய பரபரப்பு? இல்ல, இது வந்து ஆக்சுவலா இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த கமிட்டியோட அறிக்கை. சரி, இப்ப வரல. இது ஹேமா கமிட்டின்றது ஏன் போட்டாங்கன்னா திலீப் பிரச்சனை வந்துச்சு, பாவனா பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி பெண்களுக்கு பெரும் வந்து அச்சுறுத்தல் இருக்கு, அவர்கள் பாலியல் ரீதியா அவர்கள் ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க, திரைத்துறையில பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கு, அதனால இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லி தான் அங்க ஒரு கமிட்டி அமைக்கப்படுது. அதற்கு தலைமை தாங்கியவர் ஹேமா அவர்கள். அவங்க தலைமையில தான் வந்து அந்த கமிட்டி போட்டு அந்த கமிட்டி பல தரப்பு மக்கள்கிட்ட விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணி அந்த கமிட்டியை வந்து 2017 அமைக்கப்பட்ட கமிட்டி 19 அதை அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அதாவது பிஃபோர் வைரஸ் அந்த கமிட்டியோட அறிக்கை வந்து சேர்ந்துருச்சு. சரி,
அந்த அறிக்கையில பல விஷயங்கள் வந்து அதிர்ச்சியா இருக்கும். அதனால அந்த அறிக்கையை இப்போதைக்கு நம்ம வெளியிட வேண்டாம்னு சொல்லி கிடப்பில போட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து தேர்தல் வந்துச்சு, பல விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைரஸ் வந்துச்சு. இப்படி எல்லா காலகட்டங்களும் நடந்து போயிட்டே இருந்துச்சு. இப்ப அந்த அறிக்கையில சில சாராம்சங்கள் வெளியிடப்பட்டது. அந்த வெளியான அந்த விஷயம் வந்து நிச்சயமா இது ஒரு கேள்வியாக மாறும், இது தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்கும் சொன்ன உடனே தான் இனிமேல் நம்ம பதவியில இருந்தா நம்மளை தொடர்ந்து நம்மளை கேட்பாங்க கேள்வி, நம்ம பதவியில இருக்க வேண்டாம்னு சொல்லி தான் சித்திக் ரிசைன் பண்றாரு, வேறொருத்தர் ரிசைன் பண்றாரு. அப்புறம் ஒட்டுமொத்தமாக மோகன்லால் உட்பட அம்மா வந்து அந்த மலையாள நடிகர் சங்கமே டோட்டலா அவங்க வந்து கூண்டோடு ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஏன் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா, பதவியில நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கைக்கு தார்மீக அடிப்படையில் பதில் சொல்ல வேண்டிய கடமை நடிகர் சங்கத்துக்கு வந்துடும். சரி, பொறுப்புல இருந்தா தானே பதில் சொல்லுவீங்க. இப்ப நீங்க நடிகரா மட்டும் தான் இருக்கீங்க, பொறுப்பு கிடையாதாங்க, டோட்டலா கலைஞ்சிருச்சு. இப்ப இதுக்கு யார் பதில் எடுப்பாங்க? எனக்கு தெரிந்த வகையில நானும் பல ஆண்டுகள் பார்த்துக்கிட்டு வர்றதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான அறிக்கைகள் மூலமாகவோ இந்த மாதிரியான விசாரணைகள் மூலமாகவோ பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்பட்டதே இல்லை. சரி, அந்த நேரத்து பரபரப்பா மட்டும்தான் மாறுமே தவிர அதனால் தீர்வு கிடைச்சிருக்கு, அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு நன்மை நடந்திருக்கு, அவர்களுக்கு வந்து நியாயம் கிடைச்சிருக்குன்னு ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க. இல்ல, கிடையாது. இது வந்து இதுல வந்து உள்ளான இன்னொரு பிரச்சனையும் இருக்கும்னு நான் என் பார்வையில பாக்குறேன். என்னன்னா, கார்பரேட்டுகளுடைய சதியா கூட இருக்கலாம் இது. ஓகே, அப்படி ஒரு குண்டை கூட நான் தூக்கி போறேன்னு வச்சுங்களேன். அதற்கு என் பார்வையில நான் ஏன் அந்த மாதிரி விஷயத்தை முன்வைக்கிறேன் அப்படின்னா, மற்ற சினிமாக்கள் எல்லாம் கார்பரேட் கால் பதிச்சிட்டாங்க. மலையாள சினிமா உலகில் இன்னும் கார்பரேட்டால் கால் பதிக்க முடியல. அங்க சினிமா உலகம் வேற மாதிரி இருக்கு. அங்க தயாரிப்பாளர், நடிகர், டெக்னீஷியன் அப்படின்னு எல்லாரும் இருந்தா கூட அவருக்கான வேலையை மட்டும் தான் செய்யறாங்க. யாரும் யாருடைய வேலையும் ஓவர் ரூல் பண்றது இல்ல. இதுதான் பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்குள்ள நீங்க நடிக்கணும், நீங்க சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் உங்களுக்கு தான் சம்பளம். எங்க ரைட்டருக்கு தான் மரியாதை, டைரக்டரை விட ரைட்டருக்கு தான் மரியாதை. இப்படி எல்லா விஷயங்களையும் மலையாள சினிமா உலகம் வந்து பல விஷயங்களை ரொம்ப கட்டுக்கோப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள படைப்புகள் எல்லாம் உலகம் போற்றும் அளவுக்கு பல இடங்கள்ல பல படைப்புகள் பயங்கரமா பேசப்படுது. சார், அடல்ட் கண்டென்ட் அதிகமா வந்ததும் மலையாள சினிமா தான், அறிவாளி கண்டென்ட் அதிகமா வந்ததும் மலையாள சினிமா தான். இன்னைக்கு நிறைய படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறது மலையாள சினிமாவில் வரக்கூடிய படங்கள் எல்லாம் ரசிக்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. கார்பரேட் அந்த ஆளுமை அங்க வந்து பெருசா இல்ல. அப்ப கார்பரேட்டுகள் என்ன பண்ணுவாங்க, எங்கே நமக்கான கால் பதிக்க முடியலன்னா அங்க எதையாவது ஒரு குட்டையை கலப்பி விட்டோம்னா அங்க போய் கால் பதிக்கலாம் நினைப்பாங்க. சோ இப்ப வந்து அந்த மலையாள சினிமா உலகம் யார் கையில எடுத்து என்ன தீர்வு காண்றதுன்னு தெரியாம திக்கு தெரியாத சுத்திட்டு தெரியுது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல, மோகன்லால் அவர்களே ராஜினாமா பண்ணிட்டாரு, இனி மறுபடியும் ஸ்டாண்டர்டா நிக்க முடியாதா அப்படின்றதா எல்லாரோட கேள்வியும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கண்டென்ட் அதிகமா கொடுத்ததும் அவங்க தான், இப்ப சமீபத்துல சர்ச்சைகள் அதிகமா வந்ததும் அங்கிருந்து தான். நசுக்கப்படுகிறார்களா நடிகர்கள் அப்படின்றது மலையாள சினிமா மட்டும் எப்படிங்க சொல்லுவீங்க? அங்க மட்டும் தான் பாலியல் பிரச்சனை இருக்கா? தமிழ்ல கிடையாதா, தெலுங்குல கிடையாதா, கன்னடத்துல கிடையாதா, ஹிந்தில கிடையாதா? நீங்க பாலியல் ரீதியான பிரச்சனைகளை மட்டும் தான் பாக்குறீங்க. அங்க எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்கு சார். நீங்க ஹிந்தியில போய் தமிழ் தென்னிந்தியால இருந்து ஹிந்தியில போய் ஸ்ரீதேவியை தவிர வேற யார் ஜெயிச்சிருக்கா சொல்லுங்க? ஆனானப்பட்ட உலகநாயகன் கமலஹாசனே போய் ரிட்டர்ன் வந்துட்டார் சார். ரஜினிகாந்த் அவர்களும் ரிட்டர்ன். ஆமா, நீங்க தென்னிந்தியாவிலிருந்து நீங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் யாரையுமே ஹிந்தி நடிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. சரி, அவர்களுக்கான இடம் கிடையாது, அங்க கொடுக்க மாட்டாங்க. அப்ப அதுவும் ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு ஒரு வன்முறை கல்ச்சர் தான். அங்க தீர்வு எதை நோக்கி நகருதுங்க? தீர்வை நோக்கி நகர்றதே கிடையாது. எல்லா துறையிலும் இருக்கு. இது சினிமானா பட்டவர்த்தனமா வெளிச்சத்துக்கு வந்துடுது. என்னன்னா, நடிகை அரைகுறை ஆடையில் நடிப்பா, அப்ப இந்த நடிகை வந்து எல்லாத்துக்கும் தயாராயிடுவாங்க. இது தொழிலாக பார்க்கிற இயக்குனர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மத்தியில எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. அங்கொன்னு இங்கொன்னுமோ பிரச்சனை இருக்கதான் சார் செய்யும், எல்லா இடங்களிலும் இருக்குது. ஓகே, இறுதியா கோட்டோட முடிச்சுக்கிறேன். படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ரொமோஷன்ஸ் அதிகமா இல்லையோ, படத்துக்கான வரவேற்பு அதிகமா இல்லையோ, அவர் கட்சி சார்ந்த விஷயங்கள் அதிகரிச்சனால இந்த படத்தை ரொம்ப நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, இல்ல அமைதியா அடக்கி வாசிக்கிறாங்களோ? இல்ல, நசுக்கெல்லாம் யாரும் எந்த படத்தையும் நசுக்கலாம் முடியாது. அந்த தயாரிப்பு நிறுவனமே பெருசா பண்ண வேண்டாம், நம்ம ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டு ஒருவேளை அந்த அளவுக்கு ஸ்டஃப் கதையில் இல்லைன்னா நம்மளை போட்டு வச்சு செஞ்சிருவாங்க. அதனால நம்ம கிராஜுவலா வந்து ரிலீஸ் நம்ம பெருசா கொடுப்போம். அப்ப ஸ்கிரீன்ஸ் அதிகமாச்சுன்னா படத்தை மக்கள் பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டோம். நமக்கு தேவை போட்ட காசு எடுக்கணும், தேவையில்லாம சர்ச்சையில மாட்டக்கூடாதுன்னு அவங்க வந்து தேவையில்லாத விஷயத்துக்குள்ள வரவே இல்லை. இப்ப வரைக்கும் இண்டிவிஜுவலாக எந்த பேட்டிகளும், இப்ப வழக்கமா ஒரு படம் வருதுன்னா அந்த ஹீரோ பேட்டி கொடுப்பாரு, ஹீரோயின் பேட்டி கொடுப்பாங்க, அதுல டெக்னீஷியன்ஸ் தனித்தனியா பேட்டி கொடுப்பாங்க, இது நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்ப அது வரைக்கும் நடக்கவே இல்லை. இப்ப வரைக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரச்சனா கல்பாத்தியும்
வெங்கட் பிரபு மட்டும்தான் ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மற்ற நடிகர்கள் கூட நடிச்சவங்க ஏதோ ஒரு முறை வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. இப்போ நான் அடுத்து இப்போ இன்னும் 4-5 நாள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. ஹீரோவா இருக்கிறவர் அரசியல் கட்சி தலைவரா போயிட்டாரு. அவர் கனவு வந்து சிஎம் கனவு நோக்கி ஓடிட்டு இருக்காரு. அவர் திரும்பி நிச்சயமா பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். சினிமா பத்திரிகையாளர்ல அரசியல்ல பத்திரிகையாளர் சந்திக்கிறாரான்னு தெரியல இப்போ வரைக்கும். இப்போ பல கேள்விகள் இருக்குல்ல, மாநாட நோக்கி ஓடிட்டு இருக்காரு. ஸோ அதனால இப்ப என்ன பேசினாலும் இந்த சர்ச்சை ஆயிரும்னு அவரும் பேச மாட்டாரு. கோட்டை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருந்தா நிச்சயமா அடுத்த கட்டத்துல நகரம். இல்லைன்னா முதல் ஷோலே அவங்க வந்து ஏற்கனவே அரசியல்னு ஒரு விஷயம் இருக்கு, இந்த படமும் சரியில்லை அப்படின்னா வச்சு செய்ன்னு செஞ்சிருவாங்க. அதுல மாற்றமே கிடையாது. அதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. ஆமா அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றிண்ணே. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. நினைச்சலாம் உங்களை சந்திக்கும் முறை உங்களை எடுப்பேன். நானும் உங்கள் மொழி. நிச்சயம் வணக்கம்.